ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சாம்சங் s20 அல்ட்ரா ஃபோனை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். சரி வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணனே உள்ளே ஒரு சின்ன டப்பா மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நம்மளுக்கு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் புக்லெட்ஸு, வாரண்டி கார்டு, பேப்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபைனலாக ஃபோன் இருக்குது, s20 அல்ட்ரா ஃபோன் இருக்குது. சரி ஃபோனை சைடில் வச்சுட்டு வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 45 வோல்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து USB to டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இயர்ஃபோன் கொடுத்துருக்காங்க. இது வந்து டைப் சி இயர்ஃபோன் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸோடு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், டைப் சி இயர்ஃபோன் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸோடு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஒரே பார்த்துருவோம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க, பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழ் பக்கமாக பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் பட் கொடுத்துருக்காங்க. அந்த சார்ஜிங் மட்டும்லாம் நீங்கள் ஹெட்ஃபோன் போடுற மாதிரி இருக்கும். மேல் பக்கமாக பார்த்தீங்கன்னா சிம் கார்டு போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சிம் கார்டு பார்த்துக்கலாம், ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலாம், இல்லை 2 சிம் கார்டு போட்டுக்கலாம். ஃபோனோட பின் பக்கம்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு 4 கேமரா கொடுக்குறாங்க. 108 மெகா பிக்சல் மெயின் கேமரா தராங்க f1.8 அப்பச்சரில். 48 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ தராங்க f3.5 அப்பச்சரில். 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் தராங்க f2.2 அப்பச்சரில். 0.3 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் தராங்க f1.0 அப்பச்சரில். இதில் வந்து நீங்கள் 100x வரைக்கும் ஜூம் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஓகே, இதோட கேமரா சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி தராங்க. பெரிய பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு தராங்க. இது வந்து ஒரு பெரிய பேட்டரி லைஃப் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும். நீங்கள் ஹெவி கேம்ஸ் விளாடலாம். இந்த ஃபோனோட டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.9 inch டிஸ்பிளே தராங்க. மேலே குட்டியாக ஒரு ஓன் ஆச்சு மட்டும். அது வந்து செல்ஃபி கேமரா. இங்கே வந்து 40 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தராங்க f2.2 அப்பச்சரில். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தராங்க. கூட ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது. இந்த ஃபோனோட ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா Exynos 990 சிப்பு தராங்க. இந்த ஃபோனோட ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1UI2 OS தராங்க. இந்த ஃபோனோட ஜிபியூன்னு பார்த்தீங்கன்னா மாலி G77 ஜிபியூ தராங்க. உங்களுக்கு கேமிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல சிப்பு தராங்க, அதோட பெரிய பேட்ரி தராங்க. உங்களுக்கு பேட்ரி லைஃப் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். நீங்கள் ஹெவி கேம்ஸ் விளாடலாம். அதோட இன்ஃபினிட்டி டிஸ்பிளே, பெரிய டிஸ்பிளே தராங்க 6.9 inch. அதனால் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் கேமிங்கில். எங்கேயும் லேக் ஆகாமல் நல்லா சூப்பராக விளாடலாம் கேம்ஸ். நீங்கள் வந்து வீடியோஸ், மூவிஸ் எது பார்த்தாலும் சும்மா சூப்பராக நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தரும். அந்த அளவுக்கு பெரிய டிஸ்பிளே இது, 6.9 inch டிஸ்பிளே. அதோட கிராஃபிக்ஸ்னால் பார்த்தீங்களா, பப்ஜி கிராஃபிக்லாம் சும்மா சூப்பராக இருக்குது. நீங்கள் லேண்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்கள் விளாடும் போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது டிஸ்பிளேயில். மேலே ஒரு குட்டியாக ஒரு ஓன் ஆச்சு மட்டும்தான் இருக்குது. இந்த ஃபோனோட பில்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 6 ப்ரொடெக்ஷன் தராங்க. முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி, ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடும் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 6 ப்ரொடெக்ஷன் தராங்க. இந்த ஃபோனோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 220 கிராமு. ஃபோன் பிடிக்க கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. ஏன்னா பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க, 5000 mAh பேட்டரி. அதனால் ஃபோன் பிடிக்க கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸ் என்னன்னு கேட்பீங்க. அதோட எல்லா டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ செக் பண்ணி பாருங்கள். இது எத்தனை ஜிபி வேரியண்ட்டில் வருது, எத்தனை ஜிபி ரேம், எத்தனை ஜிபி ரோம், எல்லா டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோனை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணி உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஆல்னு செட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே ஃப்ரண்ட் பேஜில் ஷோ ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.